ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மார்னிங் ரொட்டீன் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பால் காய்ச்சிற வேலை தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பால் காய்ஞ்சிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச பச்சை பயிறு நல்லா சுண்டை வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சிட்ருக்கேன். அரிசியை ஒரு 2 டைம் கழுவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சோம்னா அந்த அரிசி ஊறுற டைம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீரை சாதம் தாங்க செய்ய போகிறேன் லஞ்ச் பாக்ஸுக்கு. அதுக்காக நான் இன்னைக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதுதான் வந்து கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இது எடுத்திருக்கேன். நான் பருப்பு கடையிறதுக்காக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு அதை செய்யலை. அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு இந்த சாதம் செய்கிறதுனா அதோட தண்டு பாலக்கீரையோட தண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே முழு இலையாகவே சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த குப்பை தூசி எல்லாமே போயிடும். பாருங்கள் இந்தளவுக்கு வெந்திருக்கு. வெந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். வடித்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு மேலே ஒரு சொம்பு கோல்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஆறுனதுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் நம்ம சில்லி போடுறதுக்காக காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். காலிஃப்ளவரையும் பார்த்தீங்கன்னா வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவரை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனது. இப்போ மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதோட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி தெளித்து இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சில்லியில் பார்த்தீங்கன்னா நான் வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்துட்டோம்னா கிட்ஸு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இன்னைக்கு. மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருந்துச்சு. மிளகாய்த்தூள் அதிகமாக ஆட் பண்ணால் தான் அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும்னு இல்லைங்க. நம்ம அந்த காலிஃப்ளவரை பார்த்தீங்கன்னா ஆயிலில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆயிலில் போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பொரிச்சு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா தானாகவே வந்துடுங்க. கடையில் கிடைக்கிற மாதிரி சேம் கிறிஸ்பினஸோடையே இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுல ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறது என்னதான் நமக்கு கெடுதல்னு தெரிஞ்சாலுமே இப்போ ஷாப்பில் கொடுக்குற அளவுக்கு இல்லாமல் நம்ம எப்படி வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த அதிகப்படியான மிளகாய்த்தூள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட 2வது பாப்பாவை எந்திரிச்சு வந்துட்டாங்க. பால் வேணும்னு கேட்டங்காட்டிக்கு நான் பால் ஆற்றிட்டுருக்கேங்க. அவங்களுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது லஞ்ச் பாக்ஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துருச்சு. நான் இந்த மாதிரி சாப்பாடு தாளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேட்டில் சாப்பாடு எல்லாமே ஆற வச்சுருவேன். அந்த ஆவி எல்லாமே போயிடுச்சுன்னா நம்ம சாப்பாடு தாளிக்கும் போது அது குழஞ்சி வராது. இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச டிப்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி பிளேட்டில் ஆற வச்சுட்டு முடிஞ்சால் ஃபேன் கடியை வச்சுருவேன் டைம் இருந்ததுன்னா. இல்லைன்னா இங்கே கிச்சன்லேயே வச்சுருவேன். பாருங்கள் என்னோடய சில்லி இந்தளவுக்கு தாங்க வந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இப்போ அடுத்ததாக கீரை சாதம் தாளிச்சிடலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் கடுகு, 10 முந்திரி, கொஞ்சம் நிலக்கடல, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம பிளேட்டில் ஆற வச்சுருக்க சாதத்தையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த சாதம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாதுங்க. புதினா மல்லி சாதம் எப்படி இருக்கோ சேம் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். பெருசாக கீரை சாதம்னு கிட்ஸுக்கே தெரியாது அது. இப்போ டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த சாதம் தான் பேக் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் நட்ஸு ஏதாவது ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம்.
இனி அவ்வளோதாங்க. லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. நான் இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து வாழைப்பழம் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி ரொட்டீன் அவ்வளோதாங்க, அப்படியே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.